வடக்கு மாகாண கடற்பகுதிகளில் அத்துமீறி நுழைந்து கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபடும் இந்திய கடத்தொழிலாளர்களை கட்டுப்படுத்துமாறு கோரி ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண கடத்தொழில் இணையம் வடமாகாண ஆளுநரூடாக ஜனாதிபதிக்கு இந்த கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளது. கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கான மனு ஒன்றை நாங்கள் கௌரவ ஆளுநர் அவர்களிடம் ஊடாக இன்று அனுப்பி வைத்திருக்கின்றோம். குறிப்பாக சொல்லப்போனால் அந்த மனுவில் தற்போது தமிழக மீனவர்கள், அதாவது இந்திய மீனவர்கள் என்று சொல்லக்கூடிய தமிழக மற்றும் காரைக்கால் மீனவர்களின் அட்டகாசமானது வடகவி கடல் முழுக்க இன்று நிரம்பி காணப்படுகின்றது. ஒருபுறம் அனர்த்தத்தின் காரணமாக மக்கள் தொல்லனா துயரத்தை அடைந்திருக்கின்ற இந்த சூழலில், இலங்கை ரீதியில் இந்த சூழலில் வடபகுதி மீனவர்களும் அதற்கான பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த துன்பத்தில் அவர்களும் பங்காளிகளாக இருக்கின்றார்கள். இருந்த போதிலும் இதற்கான உதவிகளாக நமக்கு அண்டை நாடாக இருக்கின்ற இந்தியா பாரிய அளவிலே உதவி இருக்கின்றது. அதை முதற்க நாங்கள் நன்றியோடு நினைவு கூற வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கின்றோம். அவர்களின் உதவி பாராட்டத்தக்கது. இருந்த போதிலும் இந்த தமிழகத்திலும் இருந்து காரைக்கால் பக்கம் இருந்து வருகின்ற மீனவர்கள் இந்த உதவியை இல்லாமலாக்குகின்ற, அந்த சந்தோஷத்தை ஒரு நொடியிலே இல்லாமலாக்குகின்ற செயற்பாடாக அவர்களின் வருகை உண்மையிலேயே இந்த கடல் முழுது காணப்படுது. மன்னார் தொடக்கம் நெடுந்தீவு, காரைநகர், முல்லைத்தீவு ஆகிய பகுதிகளில் நிறைந்து காணப்பட்டு இன்று அவர்கள் தொழில் செய்ய முடியாத சூழ்நிலையை ஆக்கியிருக்கின்றது. ஒருபுறம் கடல் வளங்கள் அளிக்கின்றார்கள், இன்னொரு புறம் மீனவர்கள் கடலில் போட்ட வலைகள் அனைத்தையும் அறுத்து நாசமாக்கி இருக்கின்றார்கள். எனவே அரசாங்கம் ஜனாதிபதி என்ற வகையிலே ஜனாதிபதியை கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் அவருக்கான மனுவை கையெழுத்திருக்கின்றோம். இதைத் தொடர்ந்து நாங்கள் இந்திய தூதுவர் அவர்களிடமும் கௌரவ இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கான மனுவையும் கையளிக்க இருக்கின்றோம். இதுவே இந்த இந்திய மீனவர்கள் வருகை இத்தோடு நிறைவுக்கு வர வேண்டும்.